இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன மாப்பிள்ள? நாம எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நமக்கு சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா. என்ன சின்ன மாப்பிள்ள? மாமா, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ். அத்தைக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் குங்கும சிமிழ். குங்கும சிமிழ் சின்னமா? அது மங்களகரமான சின்னமாச்சே. மா, அப்போ உங்க வெற்றி உறுதி ஆயிடுச்சு. ஆமாமா, குங்கும சிமிழுங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கிற லேடிஸ்க்கான விஷயம். அது நமக்கு சின்னமா கிடைச்சது அதிர்ஷ்டம் தான். ஆமாத்த, ஜனங்க கிட்ட இந்த சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்கறது ரொம்ப ஈஸி. அதுலயும் லேடி சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க தலைவராகிறத கன்ஃபார்மா உறுதி செஞ்சிட்டோம். ஆமா ஈஸ்வரி, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. நேரம் நாம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம். நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த சிவனாண்டி இந்த எலெக்ஷன்ல டெபாசிட் கூட வாங்க முடியாம படு தோல்வி அடைய போறான். அவன் அதுக்கப்புறம் வார்டு மெம்பரா கூட ஆகக்கூடாது. கரெக்ட் அத்த. அத்த, இந்த எலெக்ஷன்ல அவனை ஓட ஓட விரட்டுறத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. என்னடா நமக்கு சின்ன ஒதுக்கிட்டாங்கண்ணே. டேய், நான் பூந்தொட்டி சின்ன கேட்டிருந்தேன், அதானே ஒதுக்கிருக்காங்க. இல்லண்ணே, வேற சின்ன ஒதுக்கிருக்காங்கண்ணே. வேற சின்னமா? என்னடா சின்னம்? அதை சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. என்னடா ரொம்ப லெங்தா கொடுத்துட்டானுங்களா? சொல்லவே கஷ்டமா இருக்கா? அப்படி என்னடா சின்னம் கொடுத்துருக்காங்க? அண்ணே, குப்பத்தொட்டி சின்னம்ண்ணே. என்னடா சொல்ற? குப்பை தொட்டி சின்னமா? ஆமாண்ணே, எனக்கே கேட்டவனே ஒரு மாதிரியா இருக்குண்ணே. ஏண்டா மவனே, அதிகாரிங்க கூட நமக்கு துரோகம் பண்றாங்களேடா. போய் குப்பை தொட்டி சின்னத்தை ஒதுக்கிருக்காங்க. சித்தப்பா, இதை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டு கேட்கறது? ஜனங்க கிட்ட உங்க ஓட்ட குப்பை தொட்டியில போடுங்க நான் சொல்ல முடியும்? வாங்க, நம்ம அதிகாரிங்க கிட்ட போய் வேற சின்னம் கேட்போம். வாங்க சித்தப்பா. சரி, அப்படிலாம் கேட்க முடியாதுண்ணே. ஏண்டா? பூந்தொட்டி சின்னத்தை 2 பேர் கேட்டதுனால குழுக்கள் முறையில சின்னத்தை ஒதுக்குனாங்கண்ணே. அதுல நமக்கு பூந்தொட்டி சின்னம் கிடைக்கலண்ணே. குப்பை தொட்டி சின்னம் தானே கிடைச்சிருக்கு. அதெல்லாம் மாத்த முடியாதுண்ணே. சரிடா, நான் பாத்து. சரிண்ணே. அம்மா வணக்கம், வாங்கோ. வணக்கம். நன்னா இருக்கல? சாமி, சொல்லுங்க. என் மருமக சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறா. அவ ஜெயிக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. இந்தாங்க. பேஷா பண்ணிடலாமா? அம்மா, நீங்க அவங்கள வாய் நிறைய மருமக மருமகன்னு கூப்பிடுறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு மாமியாருங்கிற மரியாதைய கொடுக்க மாட்டேங்கிறாங்களம்மா. சாமி, சாமுண்டீஸ்வரி என்ன மாமியார மதிச்சாலும் சரி மதிக்கலைன்னாலும் சரி, அவதானே எனக்கு மருமக. அது என்னைக்கும் மாற போறது இல்லைல்ல. ஊர்ல உலகத்துல எல்லாம் சாமுண்டீஸ்வரி ஏன் மருமகன் தானே சொல்றாங்க. அவளுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். அதெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் மாறத்தானே போகுது. அப்பயும் அவ சரியா புரிஞ்சுக்குவா. அவ நல்லவ சாமி. அவ ஜெயிச்சு வந்தான்னா இந்த ஊருக்கு நல்லது செய்வா. அதாயா அவ ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். நீங்க அர்ச்சனை பண்ணுங்கய்யா. இவ்வளவு நல்ல மனசோட இருக்கிற உங்களை அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வர வேண்டாமா சாமி? அந்த நேரம் வரும்போது அவ என்ன புரிஞ்சுக்குவா. அப்ப என்ன மாமியார ஏத்துக்குவா. நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்கம்மா. ஓம் தேவ்யே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் நந்தகோப குலஜாதாயே அம்மா தாயே, என் மருமக சாமுண்டீஸ்வரி முறையா எலெக்ஷன்ல நிக்கிறா. அவ நல்லபடியா ஜெயிச்சு வரணும். அவ ஜெயிச்சு வந்தான்னா இந்த ஊருக்கு நல்லது செய்வா. அந்த ஒரு காரணத்துக்காவது என் மருமகளை நீ ஜெயிக்க வைக்கணும் தாயே. ஸ்ரீ துர்கா அஷ்டோத சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. தானியம் தனம் வசம் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு சர்வாபிஷ சித்திரஸ்து. அம்பால நன்னா வேண்டிட்டு பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கு. இது உங்க மருமக கிட்ட கொடுங்க, கண்டிப்பா ஜெயந்தான். மனோரஞ்சிதா ரொம்ப சந்தோஷம் சாமி. சர்வாபிஷ சித்திரஸ்து. நில்லு. இப்ப எதுக்கு நீங்க வந்த? கொஞ்ச நாளா இங்க வராம இருந்த, இப்ப திரும்பவும் வந்துட்டியா? எவ்வளவு திட்டினாலும் உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லையா? திரும்ப திரும்ப வந்து என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. ஒரு நல்ல காரியத்துக்காக நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்.
எதிரில வந்து என்ன மூட் அவுட் பண்ணிட்டு இருக்க? இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ எலெக்ஷன்ல நிக்க போறதா கேள்விப்பட்டேன். நீ கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு தான் நான் கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு உனக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிரசாதமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன திட்டுறியம்மா? இத வச்சுக்கிட்டு போ, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நீ வேண்டிதான் நான் ஜெயிக்கணுங்கிற நிலைமையில நான் இல்ல. எனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். முதல்ல வெளிய போ. இத பாரு, நீ ஜெயிக்கணுங்கிற நல்லெண்ணத்துல தானே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கே இப்படி கத்துற? உன்னை நான் ஒண்ணும் போக சொல்லலையே. நீயா இப்படி ஏதாவது செஞ்சு இங்க வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குற. அது நடக்காது. அக்காக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அப்புறம் ஏன் அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ அக்காவுக்காக வேண்டிக்கவும் வேணாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் அம்மா அக்காவை கொண்ட கொலைகார குடும்பம் தானே நீங்க. உங்களோட எந்த ஒட்டு உறவும் இருக்க கூடாதுன்னு தானே நாங்க தனியா இருக்கோம். என்னைக்காவது நாங்க உன் வீட்டு பக்கம் வந்திருப்போமா? நீ மட்டும் எதுக்கு அடிக்கடி வந்து தொலை பண்ணிட்டு இருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணு. சந்திரா, விட்டா வாய்க்கு வந்தபடி ஓவரா பேசிட்டு இருக்க. எங்க அம்மா வயசானவங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? நான் இருக்கேன். இது பாரு, கும்பாபிஷேகத்துக்காக நீ எங்களை கூப்பிட்ட, நாங்களும் வந்தோம். அப்புறம் என்னென்னமோ நடந்து கும்பாபிஷேகமே நின்னு போச்சு. அதோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. இனிமே நீ எங்க வீட்டுக்கு வராத, நாங்களும் உன் வீட்டுக்கு வர மாட்டோம். நான் இப்ப கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் ஜெயிக்கணும்னு நானே வேண்டிக்குவேன். நீ எடுத்துட்டு வந்த சாமி பிரசாதத்தை எடுத்துட்டு போ. இங்க யாருக்கும் இது வேண்டாம். மாப்பிள்ள, வாங்க கோயிலுக்கு போலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. எல்லாம் போயிட்டாங்க. பாத்தியா, உன் அத்தைக்காரி எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு. பாத்தியா, உன் அத்தைக்காரி எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு. என்னவ புரிஞ்சுக்கவே மாட்டாளா? நான் நல்ல விஷயமா தானே வீட்டுக்கு வந்தேன். அத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம என்ன இஷ்டத்துக்கும் பேசிட்டு போறாயா?